வேதனையா இருக்கும். அவர் பாட்டுன்னு சொல்லுவாரு. இந்த கதை நெறைய சொல்லியிருக்கேன். அப்போ அ இப்படியே ஓடுது ராமாயணம் சொல்றார். அந்த கிளி வந்து மூக்க வெட்டி விடும். இதே மாரி கொஞ்ச நாள் ஓடின்னு இருக்கு. அந்த ஊருக்கு பெரிய சாதுகள் வராங்க. சாதுக்கள்னா குருதேவர் வராரு. இவரு சாதாரண அ பிரச்சாரம் செய்யக்கூடியவர். அப்போ அந்த ஊருக்கு அ சாதுக்கள் வந்த உடனே இவரு போறாரு. போய் பார்க்கலாம், சத்சங்கம் எடுத்துக்கலான்ட்டு இவரு போய் போனோனே, "என்னப்பா ராமாயண கதைலாம் நல்லா ஓடுதான்னு?" "நல்லா ஓடுது சாமி." ஆனா அது அந்த சொல்றதுல வந்து அவருக்கு ஒரு வேதனை இருக்கு. அப்ப ஏன் என்னவோ வேதனையா இருக்குதுன்னா, "இல்ல எல்லாம் நல்லா ஓடுது. இந்த மக்களும் நல்லா கவனமா கேட்கறாங்க. நல்ல மக்கள்." இந்த ராம் நாம் போலோ முக்தி மிலேகான்னு சொன்னா, இந்த கிளி வந்து அதுக்கு எதிர்மறையா பேசுது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சாதுக்கள் சொல்றாங்க, ஒரு ஒரு விஷயம் பண்றியே, அந்த கிளி பேசுதுன்னு கிளி வந்து எங்கள பார்த்துக்கலாம். ராணி கிட்ட அப்புறம் தாராளமா, ஐயோ! கிளி தானே. சாதுக்கள பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி குட்டின்னு அந்த அம்மா வந்து சாதுக்கள பார்க்குறாங்க. அந்த சாதுக்கள் வந்து கிளிய வந்து கேட்கறாங்க. "என்னத்துக்கு இந்த மாரி சொல்றியாமே? என்ன விஷயம்?" அப்படின்னோனே அந்த கிளி சொல்லுது. "நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்தேன். வந்து பொறந்த உடனே ராம் ராம்ன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ராம் ராம்ன்னு சொன்ன உடனே கிளி பேசுதுன்னோனே எல்லாருக்கும் இது இல்ல. அதனால அந்த பேசின உடனே அந்த இறகுகள் வெட்டப்பட்டது. என்ன விட்டுட்டாங்க. இந்த ராணி வாங்கினாங்க. நான் பேர சொன்னா முக்தி கிடைக்கும்னா எனக்கு சிறகுகள கட் பண்ணிட்டாங்களே. உங்க பேர சொல்லி எனக்கு பகவானுடைய பேர சொல்லி. எனக்கு ஒரு பலனும் இல்லையே. எனக்கு ஏங்க முக்தி கிடைச்சுச்சு? நான் கூண்டுல தானே இருக்கிறேன். அப்ப அந்த சாதுக்கள் சொல்றாங்க, பகவானுடைய நாமத்த வந்து ஒரு உயர்ந்த பக்தர்கள் மூலியமா தான் கேட்கணும். நீங்க வந்து உயர்ந்த பக்தர்கள் மூலம் கேட்கல. வேண்டாம், வேண்டாம். வேண்டாம். நல்ல ஜில்லுன்னு இருக்கு உங்க கோயம்புத்தூர். உயர்ந்த பக்தர்கள் மூலமா பெறும்போது அது பலன் குடுக்கும். அதனால நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கவனமா கேளு. இப்ப நாங்க உனக்கு ராம் நாமத்த சொல்லி தர்றோம். நீ இதுக்கப்புறம் சொல்லு. அப்படி சொல்லிட்டு அந்த கிளிய கூப்பிட்டு, கவனமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு, ராம் ராம், ராம் ராம், ராம் ராம்ன்னு சொல்லி தர்றாரு. சாதுக்கள் வந்து அந்த கிளிக்கு நாங்க சொல்றோம், நீங்க அதுக்கப்புறம் சொல்லு. அத மாரி அந்த கிளி வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அது ராம் 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 கவனமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரின்னு கிளி என்ன பண்ணுச்சு, சரி கவனமா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிச்சு. ராம் ராம், ராம் ராம், ராம் ராம் சொல்லின்னு இருக்கு. அங்க எங்கருந்து சாதுக்கள் கிட்ட இருந்து வீட்டுக்கு வந்தோம். ராணி பாக்குறா. என்னடா ஆச்சு? கண்ண மூடிருச்சு கிளி. ராம் ராம், ராம் ராம் சாப்பிடவே இல்ல. ராம் ராம், ராம் ராம்னே சொல்லின்னு இருக்கு. என்னவோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கூண்ட திறந்து விட்டுர்றா. திறந்து விட்டோனே கிளி டர்ருன்னு வெளிய போயிடுச்சு. வெளிய போயிடுச்சு. கிளி ராணி நெனச்சா போதும். நம்ம தான் இவ்வளவு தூரம் வாழ்ந்தோமே, வச்சிருந்தோமே, ஓடிச்சுன்னா ஓடட்டும்ன்ட்டு விட்டுட்டா. அப்புறம் மறுநாள் கதை நடக்குது. ராமாயண கதை நடக்குது. ராமாயணம் சொல்றவரு சந்தோஷமா பாக்குறார். ராணி கையில கூண்டு இல்ல. அப்பாடி! ஆஹா! ஏதோ சாதுக்கள் ஏதோ பண்ணிட்டாங்க இந்த கிளிய அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இவரு ராம் நாம் போலோ முக்தி மிலேகா அப்படின்றாரு. ராமநாமத்தை சொல்லுங்க முக்தி கிடைக்கும். போலோ ராம் எல்லாரும் ராமர் பேர் சொல்லுங்க அப்படின்னும்போது, ஆ அப்படின்னு அது கிளி மறம்போதே பயமாயிடுச்சு. என்னடா அது திருப்பி மூக்கு உடைக்க வந்துருச்சா? அப்புறம் பார்த்தா அது சொல்லுது, குரு மூலியமாக ராமநாமத்தை எடுத்தீங்கன்னா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. அப்ப எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. அவ்வளவுதான் கதை. அதாவது கிளின்றது வந்து நம்ம கிளி மாதிரி நாமத்தை சொல்றோம். நாமத்தை சொல்றது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனா அத கவனமா சொல்லும்போது தான் அந்த ரியல் இஃபெக்ட் வரும். அது கிளி மாரி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் பலன் இல்லை.
கிடைக்கும். அப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும்னு தான் அஜாமில் கதையை சொல்றோம். நமக்கு வந்து புரிஞ்சு சொன்னாலும், புரியாது சொன்னாலும், தெரிஞ்சு சொன்னாலும், தெரியாம சொன்னாலும் பௌதிக பலன் கிடைக்கும். ஆனா அந்த கிருஷ்ண பிரேமைன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அது அடையணும்னா ரொம்ப ஆழ்ந்து குரு கிட்ட இருந்து வாங்கி அத மிகவும் கவனமா அது குலம் தரும் செல்வம் ஆயின எல்லாம் வரும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா. அது எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்க பௌதிகத்தை கேட்டீங்கன்னா கல்பத்தர் மாதிரி பௌதிகம் கொடுத்துரும். நாம கேட்க வேண்டியது கிருஷ்ண பிரேமையை தவிர வேற எதுவும் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு கிருஷ்ணர்கிட்ட நம்ம சொல்லணும். மத்ததெல்லாம் ஆசை காட்டுவாங்க. நாம வந்து நீங்க எந்த ஆசைக்காக நீங்க பண்றீங்களோ அது கிடைக்கும். பணம் வேணும்னா பணம் கிடைக்கும், வீடு வேணும்னா வீடு கிடைக்கும், வேலை வேணும்னா வேலை கிடைக்கும். எதுனாலும் கொடுப்பார். நீங்க பாருங்க எங்கேயாவது இஸ்கான் டிவோட்டிஸ் கஷ்டப்படுறோமா? எல்லாரும் நல்ல பிரசாதம் ஜாலியா இருக்கிறோம்ல. ஏன்னா அதெல்லாம் விரும்புறோம். நம்ம அதெல்லாம் கொடுத்துடுறாரு. நான் அல்டிமேட்டா நம்ம விரும்ப வேண்டியது கிருஷ்ண பிரேமை தான். அதுதான் ரொம்ப பெரியது பொக்கிஷம். அது கிடைக்காத பொக்கிஷம். அதுவே வந்து நாம வந்து கவனத்தோட ஜபிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அபராதங்கள் இல்லாம ஜபிக்கும் போது சாமானிய மாணவர்கள் கூட உயர்ந்த விஷயத்தை பெறலாம். இத பக்தியின் ரகசியம். நாம சாதாரணமா இருக்கலாம். நாமம் வந்து உயர்ந்தது இல்ல. அது என்ன தரணுமோ அது தரும். சரியா? எதுக்கு மாத்தாச்சு வேண்டாம். தெரியும். அது பவித்திரம்னு சொல்லுவாங்க. நரசிம்மர் கொடுப்பாங்க. இது போட்டு பூஜை பண்ணுவாங்க. இத போட்டுன்னு பூஜை பண்றது, ஆர்த்தி பண்றது பாத்துருப்பீங்களே, அபிஷேகம் பண்றது. பவித்திரம். இது வந்து பட்டுல பட்டு நூல்ல பண்றது. மாயப்பூர்ல நிறைய. ஆமா மாயப்பூர்ல தான் கிடையாது. பட்டு அங்க பொதுவா நரசிம்மருக்கு வந்து ஏகாதசி அவர் உடம்பு ஃபுல்லா இருக்கும். இது அப்புறம் எடுத்து அவங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பறந்து போவாது. அப்புறம் பறந்துடாதா?